உத்திரமேரூர் வட்டங்களில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. பெண்ணலூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கை வேங்கையன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் முன்னிலையில் வகித்தார். கிராம ஊராட்சிகளில் கடந்த ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கைகளின் படிவத்தை படித்து ஒப்புதல் பெறப்பட்டது. கிராம ஊராட்சியின் 2023-24 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் 15வது மத்திய நிதி மானிய குழுவால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட கட்டுமான வசதிகள், இதர வசதிகளை கருத்தில் கொண்டு 2025-26 நிதியாண்டுக்கு தேவையான பணிகளை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம வளர்ச்சி திட்டங்களில் கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதாரம் மற்றும் குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைத்த செயல் திட்டங்களை பொதுமக்கள் முன்னிலையில் விவாதிக்கப்பட்டது. மேலும் ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு 10% சமூக பங்களிப்பு வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் திட்ட பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல், குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின் வீட்டில் உள்ள குடும்ப தலைவரின் ஆதார் எண்ணை பெற்று ஜல்ஜீவன் இயக்க தளத்தில் பதிவு செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கிராம பொதுமக்களுடன் இணைந்து தீண்டாமை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.